வணக்கம். நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த ஒரு பெரிய அறிவியல் புதையல் பஞ்சாங்கத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வானத்தையே ஒரு காஸ்மிக் ஹேண்ட்புக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. பேர்லயே எல்லாம் இருக்கு பாருங்க. வாங்க நேரத்தோட அந்த 5 முக்கிய அங்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். வாரம், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5ம் வானத்துல நடக்கிறத வச்சு கணக்கிடப்படுது. முதல்ல வாரம். நம்ம முன்னோர்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச 7 வான்பொருட்களுக்கு தகுந்த மாதிரி நாட்களுக்கு பேர் வச்சாங்க. சூரியன், சந்திரன், அப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்ச 5 கிரகங்கள். இதை வச்சுதான் நம்மளோட 7 நாள் கிழமை உருவாச்சு. அடுத்து நட்சத்திரம். நிலா பூமியை சுத்தி வர 27.3 நாள் ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர கூட்டத்தை தாண்டி போகும். அப்போ இன்னைக்கு ராத்திரி நிலா கூட நீங்க பாக்குற ஸ்டார் குரூப் தான் இன்னைய நட்சத்திரம். சிம்பிள். சரி, திதிக்கு வருவோம். இது நிலாவோட ஃபேஸை ட்ராக் பண்ணுது. அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல ஒவ்வொரு 12 டிகிரி கோண மாற்றம் வரும்போதும் அது ஒரு திதின் கணக்கு. இந்த நிலாவோட பயணத்தை 2 கட்டமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வளர்பிறை, இன்னொன்னு தேய்பிறை. அந்த ஒவ்வொரு 12 டிகிரி ஸ்டெப்க்கும் ஒரு பேர் இருக்கு. மொத்தம் 14 திதி பிளஸ் பௌர்ணமி இல்லனா அமாவாசை. அடுத்தது கரணம். இது வெறும் நிலாவை வச்சில்ல, நம்ம பூமி சுத்துறத வச்சும் கணக்கிடப்படுது. பூமி தன்னோட அச்சுல 6 டிகிரி சுத்துனா ஒரு கரணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பாருங்க எவ்வளவு துல்லியம். கடைசியா யோகம். இது சூரியன் மற்றும் நிலாவோட கூட்டு கோண தூரத்தை வச்சு கணக்கிடப்படுது. மொத்தமா 27 யோகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் சூரியன் நிலா உறவுல ஒரு குறிப்பிட்ட 13.2 டிகிரி பிரிவை குறிக்குது. இதனால ஒரு சின்ன வித்தியாசம் வரும். சந்திர வருஷம் சூரிய வருஷத்தை விட ஒரு 11 நாள் கம்மி. இந்த பிரச்சனையை சரி பண்ணதான் அதிக மாசம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசத்தை சேர்த்துப்பாங்க. ஆனா தமிழ் கேலண்டர் பெரும்பாலும் சூரியன் அடிப்படையா கொண்டது. சூரியனோட பாதையை வச்சுதான் எல்லாம். இந்த 12 ராசிகள் தான் சூரியன் பயணம் பண்ற ஒரு செலஸ்டியல் ஹைவே மாதிரி. இந்த சிஸ்டமோட அழகே இங்கதான் இருக்கு. தமிழ் மாதங்களோட பேர் பௌர்ணமி பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து வருது. உதாரணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு நிலா சித்திரை நட்சத்திரம் பக்கத்துல இருந்தா அந்த மாசம் சித்திரை மாசம். அப்போ இது வெறும் நம்பிக்கை இல்ல, நீங்களே வானத்தை பார்த்து சரி பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் அது. பஞ்சாங்கத்தை பார்க்கறது வெறும் பழக்கம் இல்ல, அது பிரபஞ்ச அறிவியலோட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை.